திருப்பாவை பாசுரம் 4. ஆண்டாள் நாச்சியார் மார்கழி நீராடலுக்காக நீர்நிலைகள் தோறும் நீர் நிரம்பும் பொருட்டு மழை தெய்வத்தை நோக்கி மழை பெய்விக்குமாறு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இந்த 4ஆம் நாள் பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரித்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கடல் நிற கண்ணன் போல் மேனி கொண்ட மேகமே, நான் சொல்வதை கேள். நீ உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாமல் கடலுக்கடியில் புகுந்து கடல் நீரை எல்லாம் வாரிக்கொண்டு மெதுவாக மேலே ஏறி அந்த ஊழி முதல்வனாகிய பரமனுடைய மேனியை போல் உன்னுடைய மேனியும் கருத்து வலிமையான தோள்களை கொண்ட பற்பனாபனுடைய கையில் இருக்கக்கூடிய பிரகாசமான சக்கரத்தை போல் நீ மின்னல் வீச வேண்டும். திருமாலுடைய வலம்புரி சங்கினை போல் இடி ஓசை எழுப்பி அவருடைய கையில் இருக்கக்கூடிய சாரங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல மழை பெய்விக்க வேண்டும். நாங்களும் மகிழ்ச்சியோடு மார்கழி நீராடல் செய்வதற்காக இந்த உலகம் முழுவதும் மழை பெய்விப்பாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் மழை தெய்வத்தை நோக்கி வணங்குவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது. நன்றி.